அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மாணவர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, இப்போ நாம நடுங்கம்பு பிடிமுறை, நடுங்கம்பு வரிசையில் அலங்கார சுற்றுகள் விளையாண்டு காமிச்சாலே அது அலங்காரம் தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த நடுங்கம்பு பிடி வரிசையில் அலங்கார பாடங்களில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அலங்கார பாடங்களில் இப்பொழுது ஒரு புது விதமான பாடம். அதாவது இது எப்படின்னா, இதோட பேரு தலைவெட்டு. சரிங்களா? இந்த தலைவெட்டு அந்த பாடம் எப்படி விளையாட போறோம் அப்படின்னு பார்க்கலாங்களா? கொஞ்சம் பின்னாடி போய்க்கங்க. சரி, ரைட். சரி, பாருங்க, கம்பு ரிலீஸ் பண்ணிக்கங்க. மையத்தில் பிடிச்சிட்டிங்களா நடுங்கம்ல? சரி, இப்போ பாருங்க, உங்களுக்கு எளிமையா புரியுற வகையில ரொம்ப சுலபமா நீங்களே பாருங்க பயின்று இருக்கீங்க. எப்படின்னாக்கா, நம்ம கைமாற்றல் செஞ்சோம் இல்லைங்களா, அது மாரி தான். இப்போ பாருங்க, முதல்ல வெட்டு கைமாற்றல் செய்யுங்க. வெட்டு கைமாற்றல். இப்போ இடது கைக்கு வாங்க. சரிங்களா? வெரி குட். இந்த பாடம் நாம ஏற்கனவே பார்த்துருப்போம். சரி, இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது வாரல் வெட்டு கைமாற்றல். புரியுதுங்களா? செய்யுங்க. வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல், வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல். வெரி குட். சரிங்களா? சரி, இந்த முறையில தான் நாம தலைவெட்டு, அதாவது தலைக்கு மேல நாம வெட்டு செய்ய போறோம். சரிங்களா? பொறுமையா இப்ப நின்ன இடத்துல இருந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த நடன முறை, அப்புறம் சப்டியில அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இப்ப நின்ன இடத்துல இப்ப வலது கையிலிருந்து இடது கைக்கு இந்த வெட்டு தலைக்கு மேல போகணும். சரிங்களா? உங்க வலது கையிலிருந்து இடது காது ஓரமாக கை மாற்ற வேண்டும். சரிங்களா? பாருங்க, இப்ப எடுக்கும் போது பாருங்க, வாரல் வாரல் வெட்டுல இப்ப நீங்க கை மாத்துனீங்க இல்லையா, இதே முறையில தான் கையை மேல தூக்கி வாரல், அதாவது ஒரே வாரல் கொண்டு வந்து வெட்டு போட்டுருந்தோம். நீங்க இதுக்கு முன்னாடி 2 வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல் பார்த்தீங்க. இப்போ வாரல் வெட்டு கைமாற்றல், அவ்வளவுதான். இதோட சூட்சமும் நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? பொறுமையா சரிங்களா? ரெடி, என்னங்க ஸ்டார்ட். வாரல் வெட்டு, அவ்வளவுதாங்க. கைமாற்றல். வெரி குட். இப்போ வலது கையிலிருந்து இடது கைக்கு கையை மாத்திட்டாங்க, கம்ப. சரிங்களா? அதாவது தலைக்கு மேல கொண்டு போய். சரிங்களா? இப்போ இடது கையிலிருந்து வலது கைக்கு எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. இப்ப பாருங்க, அப்படியே நீங்க வெட்டு போடுறதை விட இந்த கொஞ்சம் வாரல் எடுத்தீங்கன்னா வேகம் அதிகமா வரும். சரிங்களா? எடுங்க, ரைட்டா. வாரல் வெட்டு கைமாற்றல். வெரி குட், அற்புதம். சரிங்களா? சரி, இப்போ இதே பாருங்க, நீங்க வாரல் எடுக்காம டைரக்டா நீங்க தலைவெட்டு போடுங்களேன், கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதே நீங்க ஒரு வாரல் இழுத்து நீங்க போட்டீங்கன்னாக்கா வேகம் அதிகமாக வரும். சரிங்களா? ஆனா முறையா நாம இப்படிதான் நாமளும் பயிற்சியும் பண்ணணும். சரிங்களா? இது புரிஞ்சிருச்சா? சரி சரி, இத தொடர்ச்சியா 2-3 டைம் செய்யறீங்களா? பொறுமையா செய்யுங்க. வாரல் வெட்டு கைமாற்றல், வாரல் வெட்டு கைமாற்றல். இப்ப பாருங்க, உங்க அந்த முழங்கை இருக்கு இல்லைங்களா, அந்த முழங்கை உங்க உடம்பினோட பின்பகுதி போய் தலைக்கு மேல எடுத்து கைமாட்டும். புரியுதுங்களா? ஆரம்பிங்க. வாரல் பாருங்க, உள்ள பொறுமையா அப்படியே இருங்க. சரிங்களா? சரி, பாருங்க, உங்களோட முழங்கை இருக்கு இல்லைங்களா, அது உடம்பின் பின்பகுதிக்கு போனாதான் உங்களோட எதிர் திசையில இருக்கிற காது பக்கமா நம்ம கொண்டு வர முடியும், தலைக்கு மேல. புரியுதா? பொறுமையா எடுங்க. அப்படி பின்னாடி போகணும். சரிங்களா? இப்ப மாத்துங்க. ரைட், புரியுதா? மறுபடியும் இந்த கையில பொறுமையா வாரல், இப்ப வெட்டு, திருப்புங்க, கை மாற்றல். சரிங்களா? சரி, இதே முறைய ஒரு 2 முறை, அதாவது வலது பக்கம், அதாவது வலது கையில 2 முறை, இடது பக்கம் இடது கையில 2 முறை. சரிங்களா? வலது கையில வாங்கிக்கோங்க. ரெடி, பொறுமையா செய்யுங்க. ஸ்டார்ட். வாரல் வெட்டு கை மாற்றல், வாரல் வெட்டு கை மாற்றல், வாரல் வெட்டு கை. சரி, போதுமா? சரி, கைக்கு வந்து. சரி, இப்போ இதே பாடத்தை இந்த பக்கம் திரும்பிடுங்க. பொறுமையா செய்யுங்க. பாருங்க, எதுக்கு நான் இந்த திசையில மாத்திக்க சொன்னா, அந்த முழங்கை எப்படி பின்னாடி வருகிறது, அது பின்னாடி வந்தாதான் உங்க காதோரமா வந்து தலைக்கு மேல போய் காதோரமா வந்து சுழற்றி கை மாற்ற முடியும். சரிங்களா? நீங்க முழங்கை வந்து பின்னாடி கொண்டு வராம இருந்தீங்கன்னாக்கா மாத்த முடியாது. பொறுமையா செய்றீங்களா? ஸ்டார்ட். அழகு. இப்ப இடது கையில. ரைட். சரி, அப்படியே பொறுமையா 2 முறை செய்யுங்க. ஸ்லோவா தொடர்ச்சியா செய்யுங்க. சரி, இதே பாடத்தை இந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. செய்யுங்க.
வாரல் வெட்டு கைமாற்றல், வாரல் வெட்டு கைமாற்றல். சரி, இப்ப நேரம் நில்லுங்க. சரி, இதே பாடம் பாருங்க. இதே பாடம் இவங்களோட இயல்பான வேகத்துல. சரிங்களா? சரியா? ரெடியா? ஸ்டார்ட். எவ்வளவு அற்புதமா இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. போதும். சரி, இதே வேகத்தை இந்த திசையில. சரி, ரெடிங்களா? ஸ்டார்ட். அழகு. சரி, இந்த பங்கு இந்த திசையில. ரெடிங்களா? ஸ்டார்ட். சரி, போதும். சரி, பின்னாடி இப்ப பாருங்க. இப்போ தலைவெட்டு நம்ம விளையாண்டுட்டோமா? தலைவெட்டு இது பயிற்சி எடுத்துக்கிட்டோம், அப்படிதான் நாம வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ தனித்திறமையில இந்த தலைவெட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். இது ஒரு நடன முறையில இருந்தாக்கா ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? அதாவது நீங்க வலது கையில வாரல் எடுக்கும் போது சப்டியில நீங்க உட்காந்துடணும். வலது கால் சப்டியில முட்டி போட்டு உட்காந்துடணும். அப்புறம் கை மாத்தணும். சரிங்களா? பொறுமையா எடுங்களேன். வாரல் வாரல் எடுக்கும்போது வலது கால் பின்னாடி இழுத்து வைங்க. வெரி குட். சரிங்களா? இப்ப எந்திரிச்சு இடது கையிலிருந்து வலது கைக்கு தலைவெட்டு போடும்போது இடது கால் பின்னாடி போயிடணும். வலது கால் பழைய பொசிஷனுக்கே பழைய நிலைமைக்கே வந்து நிற்கணும். சரிங்களா? ரெடியா? ஸ்டார்ட். பொறுமையா வா. வெரி குட். சரிங்களா? சரி, இதே பாடத்தை இந்த திசையில் திரும்பி நில்லுங்க. இன்னும் ரெடிங்களா? பொறுமையா செய்யுங்க. ஸ்டார்ட். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இப்ப இடது கையில. சரி, இப்ப இந்த திசையில. ஸ்டார்ட். சரி, ரைட். நேரம் நில்லுங்க. சரி, இதே பாடத்தை உங்களுடைய இயல்பான வேகத்துல செய்றீங்களா? ரெடியா? ஸ்டார்ட். போதும். இப்ப இந்த திசையில. ஸ்டார்ட். ஸ்டாப். இப்ப இந்த திசையில. ஸ்டார்ட். சரி, ரைட். நேரா பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப இந்த மாணவி என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, வலது கையிலிருந்து இடது கைக்கு தலைவெட்டு போகும்போது வலது காலை முட்டி போட்டாங்க. சரிங்களா? இடது கையிலிருந்து வலது கைக்கு தலைவெட்டு கைமாற்றும் போது இடது காலை முட்டி போட்டாங்க. ஆனா உங்களுக்கு எந்த வகையில் சுலபமாக வருகிறதோ, வலது கையிலிருந்து நாம தலைவெட்டு போடும்போது வலது கால் தான் முட்டி போடணும் அப்படின்னு கிடையாது. இடது கையிலிருந்து நாம தலைவெட்டு கைமாற்றும் போது இடது கால் தான் நாம சப்டி முட்டி போடணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த வகையில் சுலபமாக வருதோ அந்த வகையில். இப்ப பாருங்க, இப்ப இவங்களே வலது கையில தலைவெட்டு மாற்றும் பொழுது இடது காலில் இவங்க சப்டி போட்டுக்குவாங்க, இல்ல இடது காலை இழுத்து வச்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த படத்தை பார்த்துக்கலாமா? முத பார்த்தோம்ல அந்த படம். ரெடிங்களா? பொறுமையா செய்யுங்க. ஸ்டார்ட். பாருங்க. சரிங்களா? இப்போ இடது கையில வரும்போது இடது கால் முட்டி போட்டாங்க. அடுத்தது. சரி, ரைட். போதும். இது போதும். எந்திரிச்சுங்க. இப்போ சாதாரணமா நம்ம தலைவெட்டு முத முறை பார்த்தோம் இல்லைங்களா? வலது கால நாம இழுத்து போட்டோம். நீங்க உங்களோட இயல்பான வேகத்தை, அதாவது உங்களுக்கு நீங்க காலை இழுத்து செய்யும் இல்லைங்களா? அது நீங்க வலது பக்கம் கொண்டு போது வலது காலை தான் நீங்க இழுத்து வைக்கணும்னு இல்லை, நீங்க இடது காலை எடுத்து வச்சு செய்யலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதை நீங்க பயிற்சி எடுத்துக்க. அப்போ ஏன்னா எது வசதியா இருந்தா தான் அதுதானே வேகமா வரும். சரிங்களா? சரிங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்றீங்களா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது செய்யுங்க. ரெடியா? ஸ்டார்ட். அற்புதம். எவ்வளவு அழகு. சரி. பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இடது கைக்கு போகும்போது இடது காலை இழுத்து வச்சுக்கிட்டாங்க, வலது கைக்கு போகும்போது வலது காலை இழுத்து வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த திசையில் திரும்பி நில்லுங்க. ஸ்டார்ட். போதும். இப்ப இந்த திசையில. ஸ்டார்ட்.
சரி போதும். சரி நேரம் இல்லை. சரி மாணவர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, இப்போ நாம இந்த தலைவெட்டு அப்படின்ற பாடம் பார்த்தோம். இந்த தலைவெட்டு சட்டியில், அதாவது முட்டி போட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பாடம் பார்த்தோம். அதாவது முன்னெடுத்து தலைவெட்டு போடாம ஒரு நடன முறை, காலை எடுத்து வச்சு நாம பார்த்தோம். அப்புறம் சட்டி முட்டி போட்டு நாம இந்த பாடத்தை பார்த்தோம். ரொம்ப அழகான அற்புதமான பாடம் இது. இந்த பாடங்களை தனித்திறமையில் நீங்கள் சேர்த்து கொண்டீர்களால் உங்களுக்கு சிறப்பான ஒரு மரியாதை, மதிப்பு, மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சுத்து, சரிங்களா? தவறாம பயிற்சி எடுத்துக்காங்க. தெளிவாக இந்த காணொலி கொடுத்துருக்கோம், விளக்கம் கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனல் ஸ்மார்ட் சேனல் இப்போ நீங்க புதுசா பாக்குறீங்க, இல்ல சிலம்பம் லேர்ன் பண்ற ரொம்ப விருப்பமா இருக்கீங்க அப்படின்னாக்கா, இது இந்த பாடங்கள் சொல்லி கொடுக்கின்ற முறைகள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காட்டுங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது மொபைல் கொடுத்துருக்கீங்க, இதை காட்டுறாங்க, இது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நாம கூட கொண்டு வரலாம். சரிங்களா? சரி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த பாடம் அடுத்த காலையில் சந்திப்போம். தேங்க்யூ.